சின்னதாக 2 செக்மெண்ட் மட்டும் போயிடலாம். போயிடலாம். லப்பர் பந்து குழஞ்சி மாப்பிள்ளை மொதல் பந்த சாமிக்கு விட்டுருவான், மீதி பந்தா அவன் எடுத்துப்பான். குடும்பஸ்தன் அமீர் ஏடை விட்டு தம்பி அப்படின்னு ஜாலியாக சரக்கு போட்டு இவன் பாருங்கண்ணா சூரியனில் வச்சு சிகரெட் பார்த்து வச்சுட்டுக்கிறா அப்படின்னு. தவிடு அவடு நம்மளுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் கொட்டி தீக்கிற ஒரு வன்ம குடவுனாக தான் நான் தவிட பார்த்துக்கிட்டேன். லீட் ரோட் மாதிரியான கேரக்டர் பண்ண ஜென்சன் ரெடி ஆகிட்டாரா? என்னங்க திஸ் ஆர் தட் அப்படின்னு 2 படத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சூப்பர். தெனாவெட்டு அது கச்சேரி ஆரம்பம். கச்சேரி ஆரம்பம் ஆர் ஈ தான் என்ன கேள்வியே இல்லை. ஆர் ரவுத்திரம். ஜென்சன் இயக்குனரா ஆவாரா மாட்டாரா? நிறைய விஷயம் பேசியாச்சு. சின்னதாக 2 செக்மெண்ட் மட்டும் போயிடலாம். போயிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்படிங்க சொன்ன மாதிரி தான். நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ் தான். நான் ஒரு கேரக்டர் பேர சொல்கிறேன், டக்குன்னு அந்த கேரக்டர் மாதிரி வெளியே வந்து பேசணும். நீங்கள் ரெடியா? பண்ணிடலாமா? பண்ணலாம். ரைட். லப்பர் பந்து குழஞ்சியா? குழஞ்சினாலே இந்த டைலாக் தான். குழஞ்சி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குழஞ்சியோட பியூட்டி என்னென்னா, அவனுக்கு ஒன்றே ஒன்று அவன் ஃப்ரெண்டோட லைஃபு. அது அந்த கேரக்டரோட பியூட்டியே ரொம்ப ரொம்ப அவனுக்கு கோபம் வந்து வர்றதே அவனால் இல்லை, அவனை அவமானப்படுத்துகிறப்ப அவனுக்கு கோபம் வராது. ஃப்ரெண்டை அவமானப்படுத்துகிறப்ப தான் அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது. அவன் ஹையே என் மாப்பிள்ளை மொதல் பந்த சாமிக்கு விட்டுருவான், மீதி பந்தா அவன் எடுத்துப்பான் அப்படிங்கிறப்ப ஒரு ப்ரைடு இருக்கும் அவங்ககிட்ட. அதே மாதிரி அவன் கோவப்படுறப்பவும் அவன் மாப்பிள்ளைக்காக தான் கோவப்படுவான். எல்லாமே அவனுக்கு அவன் மாப்பிள்ளை தான், கெத்து தான் அவன் லைஃபே. இப்படி ஒருத்தன் இருக்க மாட்டானாங்கிறதுனால தான் அந்த கேரக்டர் அவ்வளோ பெருசாக கொண்டாடப்பட்டுச்சு. இன்னுமே என்கிட்ட வந்து லப்பர் பந்து தான் ஈக்குவல் சக்ஸஸ் அடுத்தடுத்து கேரக்டர்ஸுக்கு கிடச்சிருந்தாலும் எல்லா படமும் அதே அளவு ஓடின படங்க தான். ஆனாலும் அதுக்கு ஏன் அவ்வளோ பியூட்டின்னா அவனோட அந்த 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 இதே ஷார்ப்னஸே அந்த மாப்பிள்ளை தான். அப்படி பார்க்குறதே அவன் குடிச்சிருந்தாலும் அவனுக்கு அந்த மாப்பிள்ளை மேலே அந்த அது கோவம். இப்படி யசோதா கிட்ட இப்படி இருப்பான், இல்லை யசோதா அப்படிமா. இப்போ அவன் 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 பெண்ட் ஆகிறதும் அவன் மாப்பிள்ளைக்காக தான். மாப்பிள்ளை யாருக்கிட்ட பெண்ட் ஆகிறானோ அவங்ககிட்ட தான் பெண்ட் ஆவான். ஓகே. மாப்பிள்ளைக்கு பிடிக்காதவங்கன்னா இப்படி தான் நிற்பான், அப்படி இருப்பான். அந்த அந்த இதே வந்து அவங்ககிட்ட அது அழகே அந்த இதுதான் செல்ஃப்லெஸ். ஓகே. குடும்பஸ்தன் அமீர். அவன் க்யூட்டு, ஏன்னு அவன் ஜாலி தான். அது வந்து ஒரு லைஃப், அது செலிப்ரேட்டிவாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் அமீர். பாட்டில் மூடிய முழுங்கிட்டு அது காமெடி. ஆனால் நான் சோலை சொல்கிறேன், அமீர்கிட்ட ஒரு சோலை எப்படி எடுத்துக்கிறேன், எப்படி கேரக்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அமீர் வந்து 40 வயசுக்காரங்கிட்டையும் பழகிறான், 20 வயசுக்காரங்கிட்டையும் பழகிறான். 3 பேர் அந்த கேங்கில் 3 மஸ்கிட்டர்ஸ் மாதிரி. அண்ணா வந்து பிரசன்னா அண்ணா வந்து 40 வயசு, இவனுக்கு 30களில் இருக்கிறான். இவன் 20களில் இருக்கிற குட்டி தம்பி கூடயும் பழகிறான். இப்போது அவன் எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியாக இருப்பான். ஏடை குட்டி தம்பி அப்படின்னு ஜாலியாக சரக்கு போட்டு ஒரு வைபான. ஆமாம், இவன் பாருங்கண்ணா சூரியனில் வச்சு சிகரெட் பார்த்து வச்சுட்டுக்கிறா அப்படின்னு ஜாலியாக இருப்பான். அவனுக்கு ஒரு லைஃப் தான். அவன் ஆளே செலிப்ரேட்டிவ் லைஃப். அமீராக இருந்துட முடியாதா நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எங்கே வைக்கக்கூடிய ஒரு. ஆமாம், ஜாலியாக இருக்குது. லாயர் சித்து தான் நான் எனக்கு வந்து கிடைச்ச மொதல் யங் கேரக்டர். எனக்கு அந்த குடிகாரன் இமேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு போக்குனது சித்து தான். என்ன தான் குடிக்கிற சீன் இருந்தாலும் அவன் குடிகாரன் கிடையாது. இப்போ இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு குடிகாரனுங்க இமேஜ் இருக்குது, குழஞ்சிக்கும் அமீருக்கும். அமீர் ட்ரங்கடு, ஆனால் குழஞ்சிக்கு ட்ரங்கட் கிடையாது. அவன் வந்து ஹீஸ் அ பெயிண்டர் ஹூ ஆல்சோ ட்ரிங்க்ஸ், அப்படி தான் பார்க்கணும். ஆனால் அதை டோட்டலாக மாற்றினது வந்து சித்து கேரக்டர் தான். ரொம்ப யங், லவ்வபிள், ஃபன் லவ்விங், ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். அவனுக்குமே செல்ஃப்லெஸ் ஆன ஆள் தான்.
அந்த மாதிரி தான். சித்துவோடதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். ஓகே. ஐயடி கேரக்டர் சேகர் வந்து சேகர் தான் ஃப்ராடு. சேகரை எல்லாரும் குடிகாரங்கிறாங்க, குடிகாரன் கேரக்டருங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் குடிச்சிருப்பேன், ஒரே ஒரு சீன் தான் குடிக்கிற சீன் இருக்கு. சேகர் வந்து குடிகாரன் கிடையாது, சேகர் இஸ் அ ஃப்ராட். நீங்கள் அவனை குடிகாரன்னு சொல்லாதீங்க, அவன் ஃப்ராட். சேகர் வந்து ஃபிலாசபி, அந்த டிரான்சிஷன் ஒரு சீன் இருந்தது. ஆமாம், கட்டிக்க அப்படிமா அதையே திமிராக தான் பேசுவான். பிடிச்சா கட்டிக்க, இல்லைன்னா அம்மனமாக திரி அப்படின்னு. அவ்வளோதான் சேகர். சேகர்கிட்ட ஃபிலாசபி, ஏன்டா பீயை கொடுத்துக்கிட்டு இருக்க குழந்தைக்கு. அப்போது அது வந்து டோட்டலாக முத்து என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் சேகர் வழியாக சொல்லிட்டாரு. டைரக்டாக கோவமாக சொல்கிறது எல்லாமே சேகர் மூலமாக சொல்லிட்டாரு. அது அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர். அது ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே எனக்கு கிடச்சது வந்து ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட். ஓகே. சேகருக்கு தவிடு அதான் நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் கொட்டி தீக்கிற ஒரு வன்ம குடவுனாக தான் நான் தவிடை பார்த்துக்கிட்டேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு டைலாக்கே இருக்கும், இப்படி எதிரில் போவோம், பார்த்துட்டே போவோம். தவிடு எப்படின்னா இந்த ஒரு மீட்ரு வரைக்கும் அப்படி நினப்பான். அப்படி கிட்ட வந்து ஏன்னா கை அரைகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி தான் நான் அந்த கேரக்டரை கன்சியூம் பண்ணேன். ஓகே ஓகே. அப்படிதான் வருவான். மாலை ஆட்டோவில் இருக்கிற பழைய பிஞ்ச மாலை எடுத்து போட்டுட்டு இப்படி கையில் இப்படி தான் வருவான். இப்படி கார்லாண்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து அப்படி கிட்ட வர அப்படி போவான். தாண்டிட்டான். இப்படி கிட்டக்க வர அப்படிமா அவனை தாண்டான அப்படின்னு போவான். இதுதான் தவிடு. அப்புறம் அந்த ஒரு 2-3 இடம் அந்த இன்னொரு இடத்துலையும் ஒரு பெரிய பிளாக்ல அதை காட்டியிருப்போம். போயிட்டு இப்படி கதவை தட்ட அப்படின்ட்டு ஒட்டு கேட்பான். அது லாஜில் தானே. அப்படி தட்ட டீசென்சி இல்லை அப்படின்ட்டு இப்படி ஒட்டு கேட்பான். அதுதான் தவிடு. தவிடு வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் பீக்கிங் இன்டு அதர்ஸ் லைஃப் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் எம்பத்தியே இல்லாத ஒரு ஒரு மனுஷனாக உள்ளே இருப்பான் ஆனால் அப்படின்னு இருக்கும்ல, அதெல்லாம் தவிடு. அதான் தவிடு. ஒரு போனத்துக்கு மாலையை எப்படி போடுவோம், இப்படி போடுவோம்ல மரியாதையா, அப்படி போடுவோம். கரெக்டாக கழுத்து அப்படிப்பட்ட ஆள் தான் தவிடு. ஸோ அது தவிடு வந்து இட்ஸ் பியூட்டி டு எக்ஸிக்யூஷன். அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறது, டு எக்ஸிக்யூட் தவிடு வாஸ் அ டிலைட். இப்போ பொதுவாக எனக்கு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் மேலே ஒரு ஃபேசினேஷன் இருக்குது. அது வந்து எனக்கு தவிடு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. ஓகே. ஜென்சன் திவாகர் எல்லாம் சேர்ந்தது தான். ஒரு காலத்தில் குடிச்சிட்டும் இருந்தான், ஒரு காலத்தில் ஃப்ராடு தான், எப்போவுமே லைட்டாக ஃப்ராடு தான். அவனுக்குள்ளே ஒரு நல்லவனும் இருக்கான். சில நண்பர்களுக்காக எப்போது செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருப்பேன். எல்லாம் கலந்தது தான். அவனும் தவிடு தான். ஓகே. ஸோ இப்போ 2வது ரவுண்டு எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு செக்மெண்ட். ஓகே, சில கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு எஸ்ன்னு சொன்னால் எஸ் நோ. ஓகே ஓகே. தவிடு கேரக்டர் மாதிரி அகைன் ஃப்யூச்சரில் ரூல்ஸ் வந்தால் ரிப்பீட் பண்ணுவீங்களா? ஓகே. நெகட்டிவ் ஷேட் பண்ண ரெடி ஆகிட்டிங்களா? ரியல் லைஃப்பில் ஜென்சன் ரொம்ப எமோஷ்னல் பர்சனா? அப்படியா? ஓகே. ரெண்டுமே ஹியர் அண்ட் தேர், டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அண்ட் த பர்சன். ஓகே. சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் உங்கள் மூட் அஃபெக்ட் பண்ணுமா? நோ. லீட் ரோட் மாதிரியான கேரக்டர் பண்ண ஜென்சன் ரெடி ஆகிட்டாரா? என்னங்க? ஓகே, ரைட்டு. டைப் காஸ்ட் ஆகிறது பயமாக இருக்கா? நோ. ஏன்னா நான் ஆகலை. ஓகே. ஷூட்டிங் செட்டில் ரொம்ப சைலண்ட் பர்சனா? இதுதான் நம்ப முடியலையே. இல்லை, ஆமாம், நான் ட்ரிபிள் டியை தவிர வேறு எந்த செட்லேயுமே நான் ஜாலியாக இருக்க மாட்டேன். ஓகே, ரைட். ஃபஸ்ட் டே ஷூட் இன்னமும் நர்வஸ் கொடுக்குதா? ஓகே. கோ ஆக்டர்ஸ் உங்களோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் ஆக்டிங் அதை புஷ் பண்ணுமா? டெஃபினெட்லி.
கேரக்டர் ரோல் தான் லீட் ரோலை விட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபேம் ஸ்லோவாக வர்றது பெட்டர்னு நம்புறீங்களா? ஆக்டரோட ஜேர்னி தான் முக்கியம், ஸ்டார்டும் முக்கியம் இல்லைன்னு அக்ரி பண்ணுறீங்களா? சூப்பர். ஜென்சன் இயக்குனராக ஆவாரா மாட்டாரா? அது ரொம்ப ப்ராபபிலிட்டியான கொஸ்டின் தானே, தெரில. ஏன்னா சிலது நடக்குமான்னு நம்ம ஜோசியக்காரன் மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. ஜோசியமாக்குற ஜோசியக்காரனுக்கே ஆப்பிடிச்சிருது, அப்புறம் நம்ம ஏமாத்துறதுக்கு இப்போது அப்படிங்கிறத விட அது ப்ராபபிலிட்டி கொஸ்டின் தான் ஐயா. நான் என்ன ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆக்டராக இருப்பேனான்னு கேட்டால் சிரிச்சிருப்பேன் நான். ரொம்ப இன்றைக்கி ஆயிருக்கும். இப்போ டைரெக்ஷன் வந்து அப்படி தான் பார்க்குறேன் நான். தெரில, சிலது ஒரு வேளை எல்லாம் மடமடான்னு திடீர்னு நடந்துடும் சிலது. அது நான் சொல்லியிருக்கேனான்னு தெரில. அயலிக்கு முன்னாடி நான் டைரெக்ஷனுக்கு போய் பிச் பண்ணி, உங்களுக்கு தெரியும்ல சாரிட்டெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் நான் அயலி நடித்து நடிகன் ஆகிட்டேன். தட் ஹேப்பன் இன் அ ஸ்பேன் ஆஃப் 1 year. ஸோ தெரியவே தெரியாதுயா, அதனால் தெரியல. பட் சீரியஸ்லி ஐ வாண்ட் டு டைரக்ட். நான் ஆவணான்னு கேட்டிங்கன்னா தெரில. இஃப் ஐ வாண்ட் டு டைரக்ட் இட்ஸ் எஸ். ஓகே, நாங்களும் காத்திருக்கோம். இப்போ நீங்கள் 2 கேள்விக்கு வந்து நீங்கள் எஸ் ஆர் நோ மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. லீடு கேரக்டர் ஆகட்டும், டேரக்டர் ஆகட்டும். அதில் ஆடியன்ஸாக எனக்கு வெளியிருந்து பார்க்கும்போது உங்களால் லீட் கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு படங்கள் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த கேரக்டர் புஷ் பண்ணி கொண்டு போக முடியுது உங்களால் அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் உங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஆடியன்ஸ்ட்டு இருக்குது. இல்லை, இப்போ ஒரு வாதத்துக்கு வேணால் ஒன்று சும்மா வேணால் பேசுவோமே, ஒரு இதுக்காக ஒரு லீட் கேரக்டர் பண்ணணுன்னா அது வந்து சோகால்டு லீட் கேரக்டராக இருக்காது. நான் எடுத்து பண்ணுறேன்னா ஒரு சோகால்டு லீட் கேரக்டராக இருக்காது, அது உறுதியாக சொல்கிறேன். ஒரு ஒரு ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான ஹீரோவாக லீட் கேரக்டராக இருக்கணும், ப்ராட்டகனிஸ்டாக. அப்படி பண்ணலாம். கதையின் நாயகன் வேணா சொல்லலாம். ஆமாம், அந்த கதையில் பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்கிற ஒரு ஆக்டராக வேணா இருக்கலாமே தவிர அவனை ஹீரோவாக பார்க்கவே கூடாது. அவங்க அப்படி ஒரு கேரக்டராக தான் நான் எடுத்து பண்ணுவேன். நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு பாக்யராஜ் சார் தான் நம்ம மைண்டில் இருக்கிற அதை பண்ணி அதை சரியாக போர்ட்ரே பண்ணவர். ஸ்ரீனிவாசன் சார் அவங்கள மாதிரி உண்மைக்கு நெருக்கமான ஹீரோக்களே இல்லை. நான் சொல்கிறது தமிழில் இல்லை, மலையாளத்தில் இல்லை, சவுத் இண்டியன் சினிமாலே இல்லை. இப்போ தான் அதுக்கப்புறம் தான் லேட்டராக தான் நவாசுதீன் சித்திக் வந்தார், நிறைய பேர் வந்தாங்க ஹிந்தியில். இங்கே ரொம்ப குறைவாக இருக்காங்க, சவுத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. நாட் ஜஸ்ட் சேயிங் காமெடியன்ஸ் ஹீரோவாக மாறுறாங்க அப்படிங்கிற அந்த 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 ஜோனுக்குள்ளேயே நான் வரல. அந்த காமன் மேனை போர்ட்ரே பண்ணுற ஹீரோஸே இல்லை இப்போ. அது வேணும், அது வேணும். அது அந்த மாதிரி பண்ணுனா, அந்த மாதிரி ஒரு கதை வந்ததுன்னா அது எனக்கும் பிடிச்சிருந்து எக்கனாமிக்கலாகவும் அது வயபிள் ஆகும். இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருங்கிற ஒரு கிராமர் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா மேபி பண்ணலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப பியாண்ட் டைம் இருக்கணும், அதுக்கு தெரில. அதான் சொல்கிறேனே, இது ஒரு சும்மா ஒரு பேருக்கு வேணால் பேசிக்கலாம். இதை நீங்கள் கேட்டதுக்காக பேசுகிறேன். அது என்னோட கண் பார்வையிலேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, இது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஓகே, பட் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் கூடியவர்கள் ஜென்சன் பார்ப்போம் அப்படி நம்பிக்கை. ஹாப்பி. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு செக்மெண்ட் ஜீவா சார் பற்றி. ஸோ ஜீவா சாருக்கு ஒரு ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் சொல்லலாம் அந்த படத்தை. ஸோ அவருடைய படங்கள்லேருந்து திஸ் ஆர் தட் அப்படின்ற 2 படத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சூப்பர் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? தெனாவெட்டு ஆர் கச்சேரி ஆரம்பம்? கச்சேரி ஆரம்பம். ஓகே, கச்சேரி ஆரம்பம் ஆர் ஈ தான், என்ன கேள்வியே இல்லை. ஈ ஆர் ரவுத்திரம்? ஈ ஆர் ஜிப்சி? ஈ ஆர் எஸ்எம்எஸ்? எஸ்எம்எஸ் ஆர் என்றென்றும் புன்னகை? எஸ்எம்எஸ் ஆர் கோ ஆர் பிளாக்? கோ ஆர் கற்றது தமிழ்? கற்றது தமிழ் ஆர் முகமூடி? கற்றது தமிழ் ஆர் ராம்? ராம் ஆர் நீதான் என் பொன் வசந்தம்? ராம். சூப்பர். நீங்கள் ரிப்பீட் பண்ணது ராம், கற்றது தமிழ், எஸ்எம்எஸ்,
ஸோ இதான் உங்களுடைய ஃபேவரட்னு வச்சுக்கலாமா? கோ 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 ரொம்ப பிடிக்கும். ம். கோவம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ இருக்க இந்த ஜென்சி கிட்ஸ்க்குலாம் இவர் இவ்வளோ ஹிட் கொடுத்துருக்காரு அப்படின்றது தெரியுமா? ஆமாம் 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 ஆமாம். இன்னுமே நிறைய நல்ல படங்கள் இருக்குது. என்றென்று முன்னுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஷ்யூம் இருக்குது. டிஷ்யூம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நான் இப்போ சசி சார் கூட ஒர்க் பண்ணேன். நான் சசி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் நீங்கள் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் லிஸ்ட்டில் ஒரு 2-3 படம் வச்சா எனக்கு வந்து டிஷ்யூம் வந்துடும் சார். பயங்கரமான படங்க, பயங்கரமான படம் அது. டிஷ்யூம் வந்து ரொம்ப ரொம்ப வேறு மாதிரியான ஒரு லைனு. ஒரு ஸ்டண்ட்மேன் லைஃப்பை வந்து வச்சுட்டு அப்புறம் அவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு போய் ஸ்டண்ட்மேனாக யோசித்தது இருக்குல்ல, அது அவர் புல் ஆஃப் பண்ண விதம் இருக்குல்ல, அது எல்லாமே சூப்பர். அப்புறம் அந்த அதில் வர லவ்வே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் அது மூர்க்கத்தனமாக அந்த லவ்வை வெளிப்படுத்துறது இருக்குல்ல, அவனுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இப்போ ட்ரிபிள் டி கொண்டுட்டு வந்தேன்னா அதை எந்த இடத்துல வைப்பீங்க? ட்ரிபிள் டி அவரோட கெரியருக்கு இது ஓகே தான். அவர் இன்னும் ரொம்ப ஃபார் பெட்டர் ஆக்டருங்கிறேன் நான். அவருக்கான படம் இல்லை அது. அவர் இருந்து இந்த இந்த படத்தை தோளில் தாங்கிக்கிட்டாருன்னு வேணா நம்ம சொல்லிக்கலாமே தவிர, வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டாரு, கீழே நாங்கள்லாம் குடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டோமே தவிர, இஸ் அ வெரி ஃபைன் கேப்பபிள் ஆக்டர் அண்ட் ஹீ டிசர்வ்ஸ் மச் 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 மோர் தேன் வாட் ஹீ இஸ் கெட்டிங் நவ். அதில் டவுட்டே இல்லை. சூப்பர். ஆமாம். ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு கான்வர்சேஷனாக இது இருந்தது. எங்கேயும் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களும் வெற்றி அடையணும். போன முறை சந்திச்சதுக்கும் இந்த முறை சந்திச்சதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாற்றத்தை அடுத்த தடவை வரும்போது நான் எதிர்பார்க்குறேன். நடக்கும் நம்மளாம். சரியா சரி. ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. லவ் யூ.